ஒரு சின்ன ஒரு கதை வந்து சொல்லி முடிக்கிறேன், சொல்கிறேன். ஒரு அதுங்க அந்த காயின் செய்கிற இடம், அதாவது காசுகள் செய்கிற இடத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஸ்கூலில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவர் அதில் உள்ள ஃபேக்ட்ரியில் உள்ளவர் சொல்கிறாரு, இந்த காயின் உருக்கும் போது என்ன செய்ய, அந்த மெட்டல் வந்து ரொம்ப பயங்கர சூடாக இருக்கும். அது எத்தனையோ டிகிரி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் அது மெட்டல் ஆகும், வந்து லிக்விட் ஆகும். அதை எடுத்துக்கொண்டு தான் டையில் ஊற்றுவோம். டையில் ஊற்றுனேன்னா கரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த காயின் வரும். ஆனால் ஒன்று, நீ வந்து கையில் வந்து அது என்னது தண்ணியை வச்சுக்கோ, தண்ணிக்குள்ளே உன் கையை விடு, அதுக்கப்புறம் நீ உன் கையை கொண்டு வா, நான் அந்த காயினை ஒன்று கையில் ஊற்றுனேன்னா, அந்த லிக்விடை ஊற்றுனேன்னா என்ன ஆகாது, ஒன்று கை பொத்து போகாது அப்படின்னு. சரி, யாராவது வாங்க அப்படின்னா ஒன்று சொன்னால், ஆமாம் அது உண்மை, கரெக்டு, நான் சயின்ஸ் படி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இந்த தண்ணி இடையில இருக்கிறதுனால அந்த தண்ணிக்கும் என்னுடைய கைக்கும் இடையில ஒரு தண்ணியை எவாப்ரேட் ஆகும் பொழுது அது சுடாது, என்னை சுடாது, எனக்கு அதுக்குள்ளே வராது. அதுக்குள்ளே அந்த காயின் என்ன செய்யும், அந்த லிக்விட் என்ன செய்யும், எவாப்ரேட் ஆகிடும், சாலிட் ஆகிடும், அதனால் என்னை சுடாது அப்படின்னு சயின்டிஃபிக்காக அவன் சொல்லிட்டான். ஆனால் அவர் கூடுற, சரி நீ உன் தண்ணியை நினச்சிட்டு நீ வா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோயோ வேண்டாம், பொத்துருச்சுன்னா. வேத அறிவுக்கும் நல்லா கரெக்டாக சொன்னான், இட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஆனால் வேத ஞானத்திற்கு ரொம்ப வித்தியாசம். அதுபடி செய்ய அப்படின்னா முடியலை. அநேக நேரங்களில், நான் இன்னும் சரியாக சொல்லுவேன்னா, அநேக நேரங்களில் இந்த வேத வினா விடை என்று சொல்லி நம்முடைய மனதை நாம் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறோம் என்று தேற்றிக்கொள்ளுகிறோமே தவிர அது நம்மை மறுரூபப்படுத்தவில்லை, அதுக்கு நேரான கொஸ்டினுக்கு கொண்டு போகலை.